அரங்கரும் அடியேனும் ஓம் அகத்திஷாய நம. அரங்கமுருகா எனது திருவடி சரணம். திருக்குறள் இரவு. கரப்பிடும்பை இல்லாரை காணின் நிரப்பிடும்பை எல்லாம் ஒருங்கு கெடும். இருப்பதை கொடுக்க மனமின்றி மறைத்திடும் இழிநிலை இல்லாதவர்களைக் கண்டாலே யாசிப்பவரின் வறுமை துன்பம் அகன்றுவிடும். தர்மம் செய்ய தகுதி இருந்தும் செய்யாமல் இருப்பது என்பது ஒரு வகை நோயே என்ற ஆறுமுக பெருமானே. அகத்திய பெருமானே, தங்களின் அரிய கருத்துக்கள், அற்புதமான விளக்கங்கள், அழகான தமிழ் மொழியில் ஒவ்வொரு முறையும் புதிய புதிய நல்ல அனுபவங்களை, நல்ல சிந்தனைகளை தோன்ற வைக்கின்றது. அகத்தியரின் அருளும் முருகனின் ஆசிகளும் இரண்டர கலந்து மனதை உருக்க வைக்கின்றது. இன்றைய தினத்தில் சிந்தித்தால் சிங்காரவேலனின் திருவடியை சிந்திக்க வேண்டும். பேசினால் அவனது மொழியாம் தமிழில் பேச வேண்டும். நற்செயல் செய்தால் முருகா என்று அவரது நாமத்தை கூறி செய்திடல் வேண்டும். ஐயனே, எதை தந்தால் இறைவனின் அன்பை பெற்று சிறப்பாக வாழலாம்? முருகா முருகா, அகந்தையை விட்டு அன்பை தந்தால் போதும், நாம் இறையின் அருளை பெற தகுதியாகின்றோம். யாரையும் எதையும் எதற்காகவும் வெறுக்காமல் இருப்பது சிறப்பு. அகத்தீஸ்வரா, எது எதனால் கெடும்? தேடிய செல்வம் நல்ல செயலுக்கு பயன்படுத்தவில்லை என்றால் செல்வம் கெடும். கடன்பட்டால் வாழ்வு கெடும். சிந்திக்காத செயலும் கெடும். சோம்பலால் வளர்ச்சி கெடும். சினம் மிகுந்தால் அறமும் கெடும். அறியாமையால் எடுக்கும் முடிவுகள் கெடும். இரக்கமில்லா மனிதர்களின் மனிதாபிமானம் கெடும். புலால் உண்பதால் உடல் ஆரோக்கியம் கெடும். பொய்யுரைத்தால் புகழும் கெடும். நம்பிக்கை இழந்தால் பக்தி கெடும். குரு பக்தி இல்லையே ஞானம் கெடும். அகத்தீஸ்வரா அகத்தீஸ்வரா, எதையும் கெடாமல் பாதுகாக்க முடியாத ஐயனே? முடியும். குளிர்ச்சி பொருந்திய எமது அப்பன் ஞான பண்டிதனின் திருவடிகளில் பக்தியும் ஆழ்ந்த நம்பிக்கையும் வைத்தால் போதும், எதுவும் கெடாமல் பாதுகாக்கப்படும். ஆனால் அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவரவர் பொறுப்பு. உண்மையே எமது தந்தையே, இன்றைய தினம் தங்களது பேருபதேசம் தயவு கூர்ந்து தந்தருள வேண்டும். சிறந்தவனாக இரு, சிறந்ததையே தேடு, சிறந்ததை செய். ஏனெனில் ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது. தவறே செய்யாத மனிதன் இல்லை. தவறை திருத்திக் கொள்ளாதவன் மனிதனே இல்லை. மன்னிப்பை கேட்பதற்கும் யாசிப்பதற்கும் மன்னிப்பை கொடுப்பதற்கும் தர்மத்தை ஒருவன் கற்றுக்கொண்டால் வாழ்க்கை எளிதாகிவிடும். அப்பனே, குருவை சார்ந்திருந்து தான தர்மத்தை ஒருவன் செய்ய பழகினாலே போதும், அனைத்தும் கைகூடும். நன்றிகள் ஐயனே. அகத்திய பெருமான் நன்றாக இருக்க வேண்டும். முருகப்பெருமான் நன்றாக இருக்க வேண்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும். குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்.